श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवं पूर्वशतकं स्तोत्र ग्रन्थம். அதில் இன்றைய ஸ்லோகம் 46வது ஸ்லோகம். ஸ்ரீரங்க வரிவஸ்யா அப்படிங்கிற தமிழ் உரை ஷேட்லூர் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சா சுவாமி ஆச்சரியமாக அருளி செய்த வியாக்கியானம். அதை ஏதோ அடியனுக்கு புரிஞ்ச அளவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 46வது ஸ்லோகம். வியாபி ரூபமபி கோஷ்பதயித்வா பக்தவத்சலதயோஜிதவேலம் தத்விஷந்தபன்ருகேசரி ரூபம் கோபுரோபரி விஜృంభితமீடே வியாபி ரூபமபி கோஷ்பதயித்வா பக்தவத்சலதயோஜிதவேலம் தத்விஷந்தபன்ருகேசரி ரூபம். நிருகேசரி நரசிம்ம ரூபம். கோபுரோபரி விஜృంభితமீடே கோபுரத்தின் மேலுள்ள மேட்டழகிய சிங்கரை 2 ஸ்லோகங்களால் துதிக்கிறார். இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகம். நிருசிம்ம அவதாரத்து எம்பெருமான் திவிஸ்பிருஷத் காயம் என்று வானளாவிய உருவம். அந்த உருவத்தை மாட்டின் குளம்பளவு மிகச் சிறியதாக சுருக்கி கொண்டு கோபுரத்தின் மேல் மேட்டழகிய சிங்கராய் விளங்குகிறார். கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கலை. முகமும் உடலும் ஒன்றாயில்லை. அப்படி இருக்கிற நியமங்களையெல்லாம் மீறி தன் பக்தனான பிரகலாத ஆழ்வானுக்காக பரம விலட்சணமான ஒரு அழகிய சிங்கம் உருவெடுத்து பகைவனான இரண்யகசிப்புவை கொன்ற நரசிம்ம திருக்கோலத்தை துதிக்கிறேன் என்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதிக்கு நேர் எதிர, அதுக்கு முன்னாடி வேதாந்த தேசிகன் சன்னதி, அதுக்கு லெஃப்டில் மேட்டழகிய சிங்கர் சன்னதி. அந்த சன்னதியை 2 ஸ்லோகங்களால் துதிக்கிறார். தனது மிகவும் பெரிய திருவடியை மாட்டின் குளம்பு போன்ற மிகவும் சிறியதாக சுருக்கி கொண்டு பிரகலாதனுக்காக தூண்களில் நிறைந்தான். இப்படிப்பட்டவன் உயர்ந்த கோபுரத்தின் மீது அமர்ந்தவன். பிரகலாதன் மீது கொண்ட வாத்சல்யம் காரணமாக வரம்பு மீறி அவதாரம் செய்தவன். விரோதியான இரண்யகசிப்பு போன்றவர்களை அழிப்பவன் ஆகிய நரசிம்மனை நான் துதிக்கிறேன் என்கிறார் சுவாமி. வியாபி ரூபமபி கோஷ்பதயித்வா பக்தவத்சலயோஜிதவேலம் தத்விஷந்தப நிருகேசரி ரூபம் கோபுரோபரி விஜృంభిதம் ஈடே வியாபி அபி கடலை போல் எங்கும் பரவியுள்ள மிகப்பெரியதானதுமான ரூபம் தனது திருமேனியை, கடலை போல் எங்கும் பரவியுள்ள மிகப்பெரியதான தனது திருமேனியை கோஷ்பதயித்வா பசுமாட்டின் குளம்பு படியை போன்று சிறியதாக கொண்டு கோபுரோபரி கோபுரத்தின் மேல் தட்டில் மேட்டில் விஜృంభిதம் நன்கு சேவையாவது. பக்தவத்சலதையா அப்படின்னா தன் மெய் அன்பர்களின் உள்ள பரிவினால், பெரும் பரிவினால், பொங்கும் பரிவினால், வாத்சல்யத்தினால் உஜ்ஜித வேலம் வரம்பை மீறி சேவையாவது. நிருசிம்ம அவதாரம் எடுக்கிறது. சிங்க முகமும் நரமும் கலந்த உருவம். தத் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் பிரசித்தமான த்விஷந்தப பகவத் துவேஷிகளை
தகிக்கும்படி தவிக்கும்படி செய்த இரண்யனை அழிக்க தோன்றியதான கேசரி ரூபம், நரம் கலந்த சிங்க உருவில் தோன்றிய நரசிம்ம ரூபம், அந்த எம்பெருமானை ஈடே துதிக்கிறேன் என்கிறார் சுவாமி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் என்று ஸ்ரீ நிருசிம்ம அனுஷ்டு மந்திரத்தில் காட்டியபடி சேவையாகிறது. இங்கு அப்படியே வேறு சொற்களை கொண்டு இங்கு துதிக்கிறார். எம்பெருமான் ரூபம் எங்கும் வியாபித்திருக்கிறது. அந்த பகிஷ்ச தத் சர்வ வியாபிய நாராயண ஸ்திதா என்று ஸ்ருதியால் காட்டப்படுகிறது. உள்ளும் வெளியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவன் அவன். கடலுக்கானாலும் ஒரு எல்லை இருக்கு, ஆனால் எம்பெருமானுடைய விஸ்வரூப திருமேனிக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய திருமேனி, திவிஸ்பிருஷத்காயம் எனப்பட்ட அந்த திருமேனி, அதனை கடலை பசுமாட்டு குளம்படியில் அடக்குவது போல இப்போது ஒரு சிறு உருவில் அடக்கி சேவையாகிறார். சுவாமி தேசிகன் சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் நடுவில் 5 குழி 3 வாசலுக்கு மேல் உள்ள கோபுரத்தில் மேட்டு அழகிய சிங்கர் சேவையாகிறார். ஸ்ரீரங்கத்தில் எல்லா திருமேனிகளுமே பலபடி சேவையாகும். மேட்டழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர், மேலை பட்டாபிராமன், கீழே பட்டாபிராமன், உள்ளாண்டாள், வெளியாண்டாள், உள்தேசிகன், வெளிதேசிகன், இப்படி பல சேவை திருமேனிகள் சேவையாகும். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குகனான் அதிஜக்முஷேதே என்று தன் பக்தனான ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானிடம் உள்ள பரமவாத்சல்யத்தால் இப்படி பிரகலாத நிருசிம்மனாய் சேவையானார். எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரண்யன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப் பெருமாப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்றார் நம்மாழ்வார். எங்கும் உளன் கண்ணன், பிரகலாதன் சொல்கிறான் எங்கும் இருக்கிறான் கண்ணன். கண்ணன்னா செந்தாமரை கண்ணன், அவன் எங்கும் இருக்கிறான், அவன் இருக்கிறான்னார். இவன் இங்கு இல்லையா அப்படின்னு இவர் இல்லையான்னு கேட்குறான். இங்கு இல்லையா என்று இரண்யன் தூண் புடைப்ப, இந்த தூணில் இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, அதை உடைக்க, அவன் எதை தட்டி கேட்டாலும் அதனின்று தோன்றுவதற்காக எங்கும் பரவிய ஸ்வரூப ரூபங்களை இந்த விதமாய் உலகத்திற்கு வெளியிட ஒரு வாய்ப்பாக இதை எம்பெருமான் கொண்டார். அதாவது அவன் அந்த எங்கும் உளன் கண்ணன்னவன இங்கு இல்லையான்னு அப்படி இந்த கம்பத்தெல்லாம் கரலை காமிச்சுட்டே இருந்தான். அவன் எங்கே காமிப்பான்னு தெரியாது பெருமாளுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நிருசிம்மன் உள்ள நுழைஞ்சிட்டாராம், உள்ள அவதாரம் எடுத்துட்டார். அதை எங்கும் பரவியதன் சொரூப ரூபங்களை இந்த விதமாய் உலகினருக்கு வெளியிட ஒரு வாய்ப்பாக இதை எம்பெருமான் கொண்டு சுவாமி வேதாந்த தேசிகன் நிருசிம்ம அவதாரத்தை 23வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தில் தெரிவிக்கிறார். ஏன் 23 அப்படின்னா, மாரிமல முழஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் ஷீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேரி மயிர் பங்கை எப்பாடு பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருவா போலே நீ பூவை பூவண்ணா. அங்கே ஆண்டாள் 23வது பாசுரத்தில் நிருசிம்மன் வரா மாதிரி கண்ணன் குகையிலேருந்து வெளியில் வந்தான். அதே மாதிரி இங்கே நிருசிம்ம அவதாரத்தை 23வது ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குகனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீஷனூனம் திரைலோக்கியமேனதகிலம் நரசிம்ம கர்ப்பம். பேரருளாளப் பெருமானே, முன்பு இரண்யன் என்னும் அசுரன் உன்னிடம் பகைமை கொண்டிருந்தான். ஆனால் அவன் புதல்வனான பிரகலாதன் என்னும் சிறுவன் உன்னிடம் எல்லையற்ற பக்தி கொண்டு பரமபாகவதோத்தமனாய் உன்னையே வழிபட்டு உன்னையே நம்பி மகாவிஸ்வாசத்துடன் இருந்தான். அதற்காக இரண்யன் தன் புதல்வனிடம் கடும் சினம் கொண்டு பல கஷ்டங்களை கொடுத்தான். அப்போ நீ சிறுவனை காப்பதற்கு பரமமங்கலமாய் மிக அற்புதமான நரசிம்ம உருவம் கொண்டு இரண்யன் தட்டிய தூண்டிருந்து அவதரித்த அந்த அசுரனை கொன்று அவன் புதல்வனுக்கு அருள் புரிந்தாய். இரண்யன் எந்த வஸ்துவை காட்டி அதில் நீ இருக்கிறாயா என்று கேட்டாலும் அந்த வஸ்துவிலிருந்து ஷடக்குன்னு தோன்றுவதற்காக உலகத்திலும் உள்ள சகல வஸ்துக்களையும் நரசிம்ம வடிவம் கொண்டு அன்று நீ அமர்ந்து விட்டாய். அப்போ அந்த அசுரன் தட்டி நீ அவதரித்த ஒரு தூணை தவிர உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களிலும் இப்பவும் நரசிம்ம வடிவத்துடன் இருக்கின்றாய்.
தேசிகன் தெரிவிக்கிறார். ஆகவே உலகில் உள்ள எல்லா பொருள்களும் நரசிம்ம வடிவத்தோடு உன்னை தம்முள் கொண்டு நிற்கின்றன, இது நிச்சயம் என்கிறார் சுவாமி. அது மாதிரி எதை நம்ம தட்டுறோம், ஓகே நான் தட்டுறேன், பகவான் வெளிவர இல்லையே நம்ம கேட்க முடியாது. ஏன்னா பரம பாகவதனை பெற்றெடுத்த பெருமை படைத்தவன் ஹிரண்யகசிபு. நம்ம அப்படி கிடையாது. பலபடி பகவத பச்சாரங்களை அவன் பட்டாலும் உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவத்துன்னு மகரிஷிகள் கொண்டாடியபடி பரமசாதுவான ஸ்ரீ பிரஹ்லாத ஆழ்வானுடன் குடல் துவக்குடையவன், அப்படிப்பட்டவனை மகனாக பெற்ற பெருமை அது போருமே. அதே போல் நமக்கு எதுவுமே இல்லையே. இவ்வளவும் இங்கு ஸ்ரீ பராசர பக்தரின் பக்தவத்சலதையா என்ற சொல்லுக்கு திருவுள்ளம். தன் மெய் அன்பர்களிடம் உள்ள பரிவினால், மெய் அன்பர்கள்னு என்ற ஹிரண்யகசிபுவும் தெரிவிப்பது தான். ஏன்னா அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்தாரே பெருமான். பகவத் துவேஷிகளுக்கே பயமுறுத்தும் ரூபம் நரசிம்ம ரூபம், சாதுக்களுக்கு இல்லை. சாதுக்கள் பயப்பட மாட்டான். இப்படி ஆச்சரியமான நிருசிம்ம அவதாரத்தை சுவாமி சேவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.